இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் திடீர் ஆலோசனை. பாரதிய ஜனதா கட்சிக்கு சுமூக முடிவு ஏற்பட்டுள்ளதால் என்ஆர் காங்கிரசினர் மத்தியில் கலக்கம். புதுச்சேரியில் 70 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். மொபைல் உதிரி பாகங்கள் விற்கும் நபரை கைது செய்த காவல்துறையினர். புதுச்சேரியில் 9ஆம் தேதி மலர் மற்றும் காய் கண்காட்சிகள் தொடக்கம். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு. சுற்றுலா படகுகள் இயக்க எதிர்ப்பு. உள்நாட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் செல்வகணபதி ஆகியோர் சந்தித்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சந்தித்து மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் குறித்து 15 நிமிடம் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்த சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரி மக்களுக்கு நன்கு அறிமுகமான வேட்பாளரை நிறுத்தும்படியும், மேலும் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்த பரிந்துரை செய்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரியில் வேட்பாளராக நிறுத்த உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் பொழுதும் புதுச்சேரி மக்களுக்கு அறிமுகமான ஒருவரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளரை அறிவிக்கக்கூடும் என்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுமூக முடிவு ஏற்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரசார் மத்தியிலும் இந்த முடிவு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 70 லட்சம் ஹவாலா பணம் வைத்திருந்த நபரை சென்னை வருமான வரித்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் இருந்து பேருந்து மூலம் மதுபானம் கடத்தி செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவலர் செந்தில் மற்றும் ஆனந்த் இருவரும் புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு சென்று சென்னை செல்லும் பேருந்துகளில் சோதனை நடத்தியுள்ளனர். அப்பொழுது சென்னை செல்லும் பேருந்தில் சந்தேகத்திற்குரிய நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பீங் சிங் என்பதும் புதுச்சேரி அண்ணா சாலை போத்தீஸ் அருகே சிறிய மொபைல் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருவதும் தெரியவந்துள்ளது. மேலும் இவருக்கு புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 10 இடங்களில் இவர் கடைகள் நடத்தி வருகின்றார் என்பதும் தெரியவந்துள்ளது. அவருடைய பையை சோதனை செய்ய காவலர்கள் முற்பட்ட பொழுது மொபைல் போன்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் காவலர்கள் பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் பணம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் பீம் சிங்கிடம் நடத்திய தொடர் விசாரணையில் அவை எந்த கணக்கும் இன்றி சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது தெரியவந்துள்ளது. அவரை காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைக்க முற்பட்ட பொழுது 20 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு தன்னை விட்டுவிடுமாறு கூறியதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் காவலர்கள் பீம் சிங்கை கைது செய்து அவரது பையில் இருந்த 70 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இது தொடர்பாக சென்னை வருமான வரித்துறை காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரி வந்த சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து 70 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ தற்பொழுது வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள மலர், காய், கனி கண்காட்சிக்கான பணிகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா எனும் 34வது மலர், காய், கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது வேளாண் துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். மேலும் இவ்விழாவில் வேளாண்மை தோட்டக்கலை, அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உயிர் உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், இயந்திர
கருத்தரங்கள் புதிய திட்டங்கள் நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளாக அமைத்து காட்சிப்படுத்துகிறது. இதில் விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், தோட்டக்கலை ஆர்வலர்களின் படைப்புகளும் செயல்பாடுகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மேலும் வேளாண் விழாவின் ஒரு பகுதியாக கொய் மலர்கள், தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், தென்னை, மூலிகைச் செடிகள், பழத்தோட்டங்கள், காய்கறி சாகுபடி வயல்கள், அலங்காரத் தோட்டம், மாடித் தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம், ரங்கோலி பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கேற்கும் ரங்கோலி வினாடி வினா கட்டுரை போட்டியும் நடத்தப்படுகின்றது. விவசாய கருத்தரங்குகள், உயர் ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள், உணவகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் பங்கேற்று பார்வையிட்டு பயன்பெறலாம் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுற்றுலா படகுகள் இயக்க எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் உள்நாட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகுகளால் மீன்வளம் பாதிப்படைவதாகவும் வாழ்வாதாரம் அழிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் புகார் கூறி வந்தனர். இதனால் சுற்றுலா படகுகளை இயக்குவதை அரசு நிறுத்த வேண்டும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், முகத்வாரத்தை தூர்வார வேண்டும், ஆற்றை ஆழப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆற்றில் மீன்பிடி தொழில் புரிவோர் கூட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ், தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் உள்நாட்டு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையிலும் மீன்பிடி தொழிலுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் சுற்றுலா என்ற பெயரில் மோட்டார் படகுகள், உல்லாச படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், ஆற்றில் கழிவுநீர் கலந்து மோசமான நிலையில் உள்ளதாகவும், அரசு படகுகளை இயக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சுற்றுச்சூழல் துறை, மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் சுற்றுலா வளர்ச்சிக்கு பல திட்டங்களை அரசு அறிவித்திருந்தது. மணப்பட்டில் திரைப்பட நகரம், விமான நிலையம் விரிவாக்கம், சென்னைக்கு ரயில் பாதை, தொல்பொருள் மருத்துவ சுற்றுலா கொண்டு வரப்படும் என்றார்கள். ஆனால் எதையும் செய்யவில்லை எனவும், வார இறுதி நாட்களில் புதுச்சேரியின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் சுற்றுலாவை செயல்படுத்துகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கவிக்குயில் நகரில் ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 14ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் முன்பு ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கன் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ ரகுமாயி ஆகிய சுவாமிகள் புதிய பட்டாடை உடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிகளுக்கு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித ஆந்திரேய ஆலயத்தின் 277வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் மிகவும் பழமையான புனித ஆந்திரேய ஆலயம் என்கின்ற காணிக்கை மாதா ஆலயத்தின் 279வது ஆண்டு பெருவிழா கடந்த 24ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்று வந்த நிலையில் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான
நிலையிலான ஆரம்ப தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக 3ஆம் தேதி மாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் குழந்தையுடன் மாதா வைக்கப்பட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தேர்பவனியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி AFT மில் ரயில்வே கேட்டில் இருந்த துருப்பிடித்த இரும்பு ரோப்பை ரயில்வே ஊழியர்களை கொண்டு சரி செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் AFT மில் ரயில்வே கேட் உள்ளது. நகரப்பகுதியில் உள்ள ரயில்வே என்பதால் ஒவ்வொரு நிமிடமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்கின்றன. மேலும் ரயில்வே கேட் இரும்பு கம்பியை தாங்கி பிடிக்கும் இரும்பு ரோப் கயிர் துருப்பிடித்து எப்பொழுது வேண்டுமானாலும் அறுந்து விழும் ஆபத்தான நிலையில் இருந்துள்ளது. எனவே தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஆபத்தான நிலையில் உள்ள ரயில்வே கேட்டை சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாக ஊழியர்களை கொண்டு அறுந்து விழும் நிலையில் இருந்த இரும்பு ரோப் கயிறானது மாற்றப்பட்டது. புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளின் குளறுபடிகள், அரசின் தவறான விவசாய கொள்கை முடிவுகள் உள்ளிட்ட மாநிலம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சினைகளில் பாரபட்சமாக இருந்து வருவதை கண்டித்தும் புதுச்சேரி மாநில மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு கடலூர் சாலை AFT மைதானத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சட்டமன்ற பேரவை அருகில் சென்றடைந்து அங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இந்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகம் தலைமையில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும் இந்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கட்சியினரும் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5810 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 760 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by Global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTubeல் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.